எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில திமுக வாங்கிட்டாங்க, கூட்டணி கட்சியிலும் உஷாரா இருக்கு அப்படின்னா அவரோட எந்த கூட்டணி கட்சி போனாலும் அவர் விலை கொடுத்து வாங்கண்டா கொச்சப்படுத்துறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. கூட்டணி கட்சிகளை திமுக விலைக்கு வாங்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் சேகர் பாபு கருத்து தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில திமுக வாங்கிட்டாங்க, கூட்டணி கட்சியிலும் உஷாரா இருக்கு அப்படின்னா அவரோட எந்த கூட்டணி கட்சி போனாலும் அவர் விலை கொடுத்து வாங்கண்டா கொச்சப்படுத்துறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அரசியல் நாகரிகம் அல்ல, இது கொள்கை சார்ந்த கூட்டணி. இந்த கூட்டணி ஏதோ இந்த தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல. இந்த கூட்டணி தொடர்ந்து 9 ஆண்டுகளாக பயணிக்கின்றது. இந்த கூட்டணி சந்தித்த தேர்தலில் எல்லாம் வெற்றி 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 என்ற ஒரு இலக்கை நோக்கித்தான் சென்றிருக்கின்றது. இதை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று எவ்வளவோ திரைமறைவு நாடகங்கள், திரைமறைவில் பல நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார். எதற்கும் மசியாததால் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார். இது அரசியல் நாகரிகம் தவறிய குற்றச்சாட்டு என்பதை கண்டனத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். திமுகவின் சாதனை மக்களுடைய சாதனைகள் தொடர்கின்ற ஆட்சி இது. சுமை என்பது என்னவென்றால், கடந்த கால எடப்பாடி ஆட்சி காலம்தான் மக்களுக்கு சுமையோடு கடந்த ஆட்சி. இந்த ஆட்சி மக்களின் கற்காலத்தில் இருந்து விலக்கி நவீன காலத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதல்வர், திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.